வணக்கம். கத்துக்குட்டி சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதில் நிறையா வந்து யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பேசிக்கான ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் திங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம். அது வந்து எப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எப்போல்லாம் டவுனில் வருதோ அப்போது வந்து ஒரு இடம் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த இடத்துக்கு வந்து ப்ரீவியஸோட லோ வேல்யூ வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துக்கு பேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் அந்த சப்போர்ட் லெவல் அப்படிம்பாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இப்போ ப்ரீவியஸ் ஹை வந்து எங்கே இருக்குதோ அந்த ப்ரீவியஸ் ஹை அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து சார்ட்டில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதில் வந்து 2 லைன் வரைஞ்சிருக்கிறேன். இது மேலே ஒரு லைன் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு க்ரீன் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஓகே, இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிம்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிம்பாங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து கொஞ்சம் ரெட்டில் போட்டுக்கிறேன், கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து இது வந்து சப்போர்ட் லெவல் அப்படிம்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லோ வந்து அதுதான் வந்து சப்போர்ட் லெவல் அப்படிம்பாங்க. எப்போ வந்து அந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த டெசிஷன் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இப்போ என்னுடைய நான் பாயிண்ட் காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோ வந்து இதுதான் வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ டச் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ டச் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து டெசிஷன் என்ன எடுத்திருக்கு, அடுத்த கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி டவுன்லேயே வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா, இப்போது டவுன் ட்ரெண்டுக்கு போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் கீழே ஓப்பன் ஆகி கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே வரல, அது கீழே அது வந்து அந்த வந்து ட்ரெண்டை வச்சு தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெண்டையோ இல்லை RSI இண்டிகேட்டரையோ வச்சு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் கீழே இறங்கும், இல்லை வந்து இதுக்கப்புறம் கீழே போகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஹை, ஆக்சுவலி இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை அப்படிம்பாங்க. இப்போ இதோட இந்த இடத்தோட ப்ரீவியஸ் ஹை பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைன். ஸோ இந்த ப்ரீவியஸ் லைனை டச் பண்ணுமா, இப்போ டச் பண்ணுதான்னு பாருங்கள். டச் பண்ணல. இன்கேஸ் இந்த டச் பண்ணிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு டெசிஷன் வரும். என்னதுன்னா, பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதா இல்லை நெகட்டிவ்க்கு வருதான்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த டெசிஷன் பொறுத்து தான் வந்து அடுத்த கேண்டில் எப்படி அடுத்த கேண்டில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதாவது அடுத்து நம்ம எப்படி மூவ் ஆகணும், அது வந்து பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து இது வருங்க, அடுத்து வந்து இந்த இடம் பாருங்களேன். இந்த இடம் வந்து என்ன ஆச்சுன்னா, பையிங் வந்துட்டு இந்த இடத்துல டச் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆகிட்டு அடுத்த கேண்டில் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக இருக்க சேட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸில் போனால் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன்னா அது ரொம்ப இதாக இருக்குங்காட்டி லோ வேல்யூவில் இருக்குங்காட்டி சரியாக தெரியல. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சரி, இங்கேயும் அதே தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே இருக்கிற இந்த இடத்தோட பாசிட்டிவ் ப்ரீவியஸ் ஹை வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து எங்கே இருக்குது, இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து மேலே இதுக்கப்புறம் லோவில் தான் இருக்குது.
ஸோ ப்ரீவியஸ் ஹை இல்லை. ஸோ இதுதான் வந்து இருக்குதுல சப்போர்ட் லெவல் ஹையில் இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட லோ இங்கே இருக்குது, இதுதான் வந்து இதோட ப்ரீவியஸ் லோ, இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ. ஓகேவா? இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கீழே வந்து சப்போர்ட் லெவல் டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கலை, அதுக்கப்புறம் மேலே போகுது. மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணிவிட்டு மேலேயும் அப்பயும் வந்து அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி சப்போர்ட் லெவல் டச் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டி மறுபடியும் இங்கேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு, மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும், அந்த லெவல்லே தான் சுற்றிட்டுருக்கு. இந்த நேர் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே தான் சுற்றிட்டுருக்கு. ஏன்னா அங்கே வந்து ஒரு டெசிஷன் இன்னும் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, பாசிட்டிவில் ட்ரெண்ட்ஸ் டெசிஷன் எடுத்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ மேலே போயிட்டே இருக்கும்போது இங்கேயும் நம்ம வந்து அதே தான், இங்கே ஒரு நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம இங்கேயும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் லெவல். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நான் ஒரு சப்போர்ட் லெவல் நான் போடுறேன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சப்போர்ட் லெவல் டச் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டி அடுத்த இதோட ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டி மேலே போகுது. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடி கீழே இறங்கும்போது இதுதான் வந்து இதோட இதுக்கு கீழே இறங்கி வரும்போது இந்த இடத்தோட சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எவ்வளோ, இதோட சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எங்கே இருக்குது, 253 இருக்குது. ஸோ 253 டச் பண்ணும்போது அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இங்கே வந்து டெசிஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் எடுத்து அதுக்கப்புறம் மேலே போகிறதா கீழே போகிறதான்னு இந்த சப்போர்ட் லெவல்லையே கன்ஃபியூஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஒன்று டெசிஷன் எடுத்து ஓகே இது வந்து கீழே போகலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே இறங்கும்போது இது ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்லையும் ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த அன்றைக்கி ஏதாவது ரிசல்ட் இருக்கும், அதனால தான் வந்து கம்ப்ளீட்டாக சடனாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் லெவல் இருக்குது, இங்கேயும் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கிது பாருங்கள். அந்த சப்போர்ட் லெவல் வரும்போது அங்கே வந்து டெசிஷன் எடுக்கிறது ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவில் போகிறதா நெகட்டிவில் போகிறதா அப்படிங்கிறத வந்து அங்கே தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல், மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல். கீழே சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸோட லோ வேல்யூ தான் வந்து சப்போர்ட் லெவல் அப்படிம்பாங்க. இதே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா ப்ரீவியஸோட ஹை வேல்யூ தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிம்பாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நல்லா அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த ட்ரெண்டில் இருந்தாலும் அந்த பையிங் வந்து செல்லிங் வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்கேஸ் அந்த பையிங் அண்ட் செல்லிங் வந்து எப்படி வாங்கிறது, இப்போ பாசிட்டிவில் போகுமா இல்லை நெகட்டிவில் போகுமா அப்படிங்கிறத அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.